சரி, அடுத்த பாடல் 1585. பக்தியும் ஞான வைராக்கமும் பர. இது பாடலில் பார்த்தோம்னா வைராக்கமும் பர அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ வைராக்கியம் தான் இந்த இடத்துல தமிழில் கொடுத்துருக்காரு. வைராக்கியம் என்பது இந்த இடத்துல நேரடியாக பார்க்கும்போது அது சமஸ்கிருத வார்த்தை. இதில் வந்து வைராக்கமும் அதை கொஞ்சம் தமிழ் பற்றி கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. ஸோ பக்தி, பக்தி என்றால் இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி, இல்லை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குருவாக இருக்க மேலே இருக்கக்கூடிய பக்தி. ஏன்னா இப்போ இந்த இடத்துல பாடல் வரைக்கும் நிறைய பார்த்துட்டோம். குருவும் இறையும் வேறு வேறு அல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் இந்த இடத்துல, இல்லையா? ஸோ அந்த பக்தியும் ஞான வைராக்கியமும். ஞானம்னா என்ன? எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், இல்லை இறைவனை சென்று சேர்ந்து அடைந்தே விட வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் இந்த இடத்துல. வைராக்கியம் சொல்கிறது மனிதனுடைய உறுதி இந்த இடத்துல, அதை தான் சொல்கிறாரு. அடுத்து பர ஒரு வார்த்தை. ஸோ பரன்னா அந்த பரம்பொருள். பரம்பொருளை சித்திக்கு அப்படிங்கிறார். சித்தினா இப்போ தான் சொன்னேன் நான், முன்னாடி இருக்கக்கூடிய அட்டமா சித்தி கிடையாது. சித்தி என்றால் கை கொடுகை. அட்டமா சித்தியும் பொருள் இருக்கின்றது, இல்லைன்னு சொல்லலை இந்த இடத்துல. அதனால் இந்த வார்த்தைக்கு நம்ம கை கொடுகை அப்படின்னு தான் பொருள் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ சித்திக்கு அப்படின்னா அந்த பர சித்திக்குன்னா அந்த பரம்பொருளை அடைவதற்கு வித்து ஆம் சிவ ஆகம் சேர்த்தலால் அப்படிங்கிறது. வித்துனா என்ன இந்த இடத்துல? விதை இந்த இடத்துல. ஏன்னா ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதற்கு மூல காரணம் ஒரு விதை தான். அப்போ பரசித்தி இறைவனை சென்று அடைவதற்கு வித்தாக இருப்பது இந்த இடத்துல எது? இந்த இடத்துல முதல்ல வைராக்கியம். இறைவனை சென்று எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ப ஒரு வைராக்கியம் முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். அந்த வைராக்கியம் தான் இங்கே வித்தாக இருக்கின்றது அப்படின்றாரு. அடுத்து சிவ ஆகம் சேர்தலால் அப்படிங்கிறார். சிவ சப்போஸ் ஆகம் இல்லை, அகம். சிவ அகம் சேர்தலால் அப்படிங்கிறார். ஸோ சிவனன்றது நம்ம ஏற்கனவே நிறையா படிச்சிருக்கோம் இந்த இடத்துல. அன்பினுடைய இதுதான் சிவ. அகம் அப்படின்றது, அகம்னா உள்ள இந்த இடத்துல. ஸோ அந்த உள்ளுக்குள்ளேருந்து அன்பு என்ற ஒன்று வெளிப்பட வேண்டும், அதனோடு சேர வேண்டும். சேர்தலால் அப்படிங்கிறார். இந்த இடத்துல அன்பே சிவம் தான். அப்போ நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் இந்த இடத்துல. வைராக்கியம் என்பது ஒன்று விதை போல உள்ளே பதிய வைத்து விட்டால் அந்த விதை என்ன பண்ணுது? வளர 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 அதுவே இந்த இடத்துல அன்பு என்ற ஒன்றை உள்ளிருந்து வெளிப்பட வைக்கும். அப்போ அந்த அன்பு உள்ளேருந்து வெளிப்படும் போது அந்த அன்புக்குள்ளே நம்ம சேரணும் இந்த இடத்துல. அதான் சேர்வதால் அப்படிங்கிறார். அப்போ எடுத்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா முக்தியில் ஞானம் முளைத்தலால் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த அன்பு வெளியில் வருது, அதில் நம்ம சேரக்கான முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் முக்திக்கு ஞானம் முளைத்தல் அப்படிங்கிறார். ஸோ கை கூடுது முதல்ல இதுக்கு சேர்த்துக்கு ஒரு வித்து வந்து அன்பை வெளிப்பட வைக்குது. அன்பு என்ன பண்ணுது? முக்தியில் ஞானம். முக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, விடுதலை என்று ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு ஞான வைராக்கியம் தான் இருக்குது. இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று ஒன்று வைராக்கியம் இருக்குல்ல, அது ஞானம் முளைத்தலால் அப்படிங்கிறார். அப்போ உள்ளிருந்து வரக்கூடிய அந்த அன்பானது என்ன பண்ணுதான்? முளைச்சிக்கிட்டே வருது. அது ஞானமாக முளைக்கின்றது. ஞானமாக முளைக்கின்றதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ உள்ளே இருந்து ஒருத்தருக்கு எப்படியாவது இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியமாக இருக்கார். வேறு சிந்தனையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சதா சர்வம் இறைவா எனக்கு வந்து ஞானம் பெறணும், ஞானம் பெறணும், ஞானம் பெறணும், இல்லை உன்னை சென்று அடையணும், எனக்கு பிறவி வேண்டாம், இந்த சிந்தனையோடையே தொடர்ந்து அவர் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ இருக்கும்போது என்ன ஆகும்? அவருக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்பானது உள்ளேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த அன்பு என்ன பண்ண வைக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, முதலில் தன்னுடைய குடும்பம் என்ற எண்ணத்தை விட்டு இந்த உலகமே தன்னுடைய குடும்பம் என்று பார்க்க ஆரம்பிக்கும். இதான் இந்த இடத்துல ஞானம் முளைத்தல். அப்படின்னா அடுத்த வீட்டுக்காரனும் வேறு யாரோ கிடையாது, அடுத்த வீட்டு பிள்ளையும் வேறு யாரோ கிடையாது, அதுவும் என் பிள்ளை தான், அதுவும் என்னுடைய குடும்பம் தான். ஸோ தன்னுடைய குழந்தைக்கு எப்படி பார்த்து இவர் எதையாவது ஒன்றை செய்கிறாரோ அதுபோலவே இந்த இடத்துல அடுத்த குழந்தைக்கும் பார்த்து செய்வார். இந்த இடத்துல தன்னுடைய குழந்தைக்கு நோய் என்றால் ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கும் அதே அளவு சரிசமமான அளவு இந்த இடத்துல வருத்தம் ஏதாவது இருக்கும் இந்த இடத்துல. அதுதான் அன்பு இந்த இடத்துல. அன்புக்கு அளவுகோலே கிடையாது இந்த இடத்துல. எல்லாத்தையும் வந்து ஒன்றா பார்க்குறது. அது என்ன ஆயிடுச்சு? முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அம்முளை அப்படிங்கிறார். அப்போ முளைக்குது இல்லையா, அந்த ஞானம் வந்து என்ன? எல்லாற்றையும் சரிசமமாக பார்க்கக்கூடியது என்பது ஒன்று. இன்னொன்று இருக்குது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவனை பார்த்தல், அதுவும் இந்த இடத்துல ஞானம் முளைத்தல் தான். ஏன்னா ரெண்டுமே இருக்குது. அன்பு என்றது எல்லாத்தையும் சரிசமாக பார்க்கறது மட்டும் அல்ல,
ஒரு செடி கொடி பறவைகள் விலங்குகள் அத்தனையும் இறைவனாகவே பார்த்தல் இந்த இடத்துல. அதான் அன்பினுடைய அடுத்த வெளிப்பாடு இந்த இடத்துல. அது முளைச்சிடுச்சு. அந்த முளை இருக்கு இல்லையா, அது சக்தி அருள்தரில் தான் எளிது ஆமே அப்படிங்கிறது. சக்தினா யாரு? இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் அருள் தரில் அப்படிங்கிறார். அவருடைய அருள் என்ன ஆயிடுதான், கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சீக்கிரத்தில் ரொம்ப எளிதாக அந்த இடத்துல நம்ம விடுதலை முக்தியை அடைஞ்சிடலாம். அப்போ இறைவனுடைய ஆற்றலை எப்படி பெற்றுக்கொள்ளுதல் இந்த இடத்துல? சக்தியுடைய ஆற்றல் தரில் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ இவர் விடுதலை அடையுன்னு நினைக்கிறாரு, உள்ள அன்புன்றது ஒன்று வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்து ஞானமும் முளைச்சிருச்சு இந்த இடத்துல. இப்போ சக்தி இறைவனுடைய ஆற்றல் இல்லைன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணணும்? இன்னும் பல காலங்கள் சாதகம் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இறைவனுடைய ஆற்றல் கிடைச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக எளிதுன்னா அந்த முக்தி விடுதலை சீக்கிரமாகவே கிடைச்சிட்டு தான் இந்த இடத்துல. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் இந்த இடத்துல அன்பு வந்துருச்சு, ஆனால் அவரை செயல்படுத்துவதில்லை. செயல்படுத்தாமல் சும்மா அமைதியாக உட்காந்துட்டு திருப்பி விடுதலை வேணும், முக்தி வேணும், எனக்கு அந்த ஒரு உன்னை எப்படியாவது அடைஞ்சணும்னு வைராக்கியத்தோடையே உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும்? அவருடைய சிந்தனைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு செடியை தானாக விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதே அந்த செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றி உரம் போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும்னா என்ன செய்யணும்? இந்த இடத்துல தனக்குள்ளே இருந்து வந்த அன்பை வெளிப்படுத்தி அதற்கான செயலில் இறங்க வேண்டும் இல்லையா. இப்போ போய்கிட்டே இருக்காரு, ஒரு நடுவில் ஒரு 2 பறவைங்க பசியில் இருக்குது, இல்லை அடிபட்டு ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் இறை செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டுக்கு போய்கிட்டே இருந்தார்னா அதுவும் ஓகே தான். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இறைவன் ஒரு ஜீவராசிக்கு இருக்காரு, இந்த ஜீவராசி துடிக்குதுன்னு சொல்லி உடனே அதுக்கு உணவு கொடுப்பதோ இல்லை அதனுடைய நோயை போக்குவதற்கு உதவி செய்வதோ ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டு அதை செய்யும் பொழுது அப்போ தான் என்ன ஆகுது? இந்த இடத்துல இறைவனுடைய அந்த சக்தியுடைய அருள் என்ன ஆகுது? சீக்கிரம் அவருக்கு கிடைக்குது. ஸோ சிந்தித்து கொண்டே செல்வது என்பது ஒன்று, செயலில் ஈடுபடுதல் என்பது 2. ஸோ இவர் செயலையும் சேர்த்து செய்யும் போது இறைவனுடைய அருள் கிடைச்சிருந்தா இந்த இடத்துல ஆற்றல். அப்போ இன்னும் சீக்கிரமாக ஒரு பெரிய மரமாகிறாரு. எதுக்கு? விடுதலை அடைவதற்கு மரமாகிறாரு. ஸோ இது 4வது அடிக்கு பொருள். ஸோ இந்த பாடலே ஒரு உவமையை தான் சொல்லியிருக்காரு நிறையா. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற பக்தியும், ஞானம் அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வும், வைராக்கியம், மன உறுதியும் இந்த இடத்துல ஒரு அந்த பரம்பொருளை அடைவதற்காக ஒரு விதை போல் நம்மிடம் இருக்கும். அந்த விதையே என்ன செய்யும்? நமக்குள்ளிருந்து ஒரு அன்பை வெளிப்பட வைக்கும். அதனோடு சேர்ந்து பயணப்படுதல் என்று சொல்லப்படுவது, இப்போ அன்பு வெளில வரும்போது இறைவனானவர் சோதனை கொடுத்துட்டு தான் இருப்பார். போன வகுப்பு அதுக்கு முன்னாடி வகுப்புலேயே பார்த்தோம். இந்த இடத்துல இறைவன் எந்த அருளை கொடுத்தாலும் பின்னாடியே சோதனையினையும் ஒன்றையும் கொடுத்துருவார். இந்த இடத்துல என்ன தகுதி இருக்கா, தோற்று போகிறானா பார்க்கறதுக்கு இந்த இடத்துல. அப்போ அதுலேயும் வெற்றி பெறுவதற்கு இந்த இடத்துல இல்லையா. அதுலேயும் என்ன நடந்தாலும் சரி, நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன், என்னுடைய மன உறுதியை விடமாட்டேன் என்று தொடர்ந்து அவர்கள் அதை செயல்படும் போது இந்த இடத்துல என்ன ஆகுது? அது ஒரு மரம் போல என்ன ஆயிடுது? ஞானம் முளைக்க ஆரம்பிக்கின்றது இந்த இடத்துல. அந்த முளையை அந்த உள்ளிருந்து வருகின்ற அன்பை வெளியே நம்ம செயல்படுத்தி அதன் வழியாக மேலும் பலருக்கு நன்மை செய்ய முயற்சிக்கும் பொழுது இந்த இடத்துல இறைவனுடைய அருளானது மேலும் கிடைக்கின்றது. அந்த அருள் என்ன செய்யுது? மீண்டும் விரைவாக நமக்கு அந்த முக்தியையும் விடுதலையும் இங்கு கொடுக்கின்றது. அந்த பாடலுடைய கருத்து. சிவோகம் என்று சொல்லியிருக்கையா, 2வது சித்திக்கு வித்தம் சிவோகமே சேர்வதா. சிவோகம் என்று சொன்னா சிவம் தான் என பாவித்த, தன்னை சிவமாக பாவித்த கருத்து இருக்கு. சிவோகம் அப்படின்னு சொல்ற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா சிவ அகம் அப்படின்னு பொருள். சிவன் அகம்னா உள்ளன்னு பொருள். சிவம் தான் உள்ளதான் இருக்காரு இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ அவரை வெளியில் கொண்டு வரணும். இப்பயும் உள்ளதான் இருக்காரு. நம்ம கொண்டு வந்த மண் கிட்ட இல்லை, கொண்டு வரல உள்ளே இருந்து இல்லையா. ஸோ அதுதான் கொண்டு வரணும். அதுதான் அந்த இடத்துல பிரித்து சொல்லியிருக்கான் விளக்கத்தை, வேற ஒன்றும் இல்லையா. சரி, ஒரு 3 பாடல் பார்த்துருக்கோம். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லை இன்னொரு பாடல் பார்க்க வேணாலும் பார்க்கலாம். சொல்லுங்க ஐயா. ஒரு சாதகர் சாதனை செய்து அது இறுதி காலத்தில் அது சாதனை முற்றுப்பெற இல்லை, அவர் உடலை விட்டு நீங்கிட்ட பிறகு அவர் அடுத்த பிறவியில
மனித பிறப்பு இல்லாமல் ம் மிருகமாயோ வேறு ஒரு பிறவி எடுத்தால் இந்த சாதனை தொடர்ந்து இன்னொரு பிறவிக்கு வந்து வந்து முற்றுப்பெற வாய்ப்பு உண்டா அல்லது இதோட அடி போகுமா? நிச்சயமா அதனுடைய தொடர்ச்சி இருக்கும் ஐயா. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பணத்தை வந்து பேங்க்ல போட்டு வச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டு வெளிநாட்டு போயிட்டு ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்தால் கூட அந்த பணம் பேங்க்லேயே தான் இருக்கும், நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த இடத்துல தப்பும் பண்ணுறான், நல்லதும் பண்ணுறான். நல்லது பண்ணுறதுனால புண்ணியம் நிறையா வந்து நிற்கிது, தப்பு பண்ணுறதுனால அடுத்த பிறவி அவனுக்கு மனுஷ பிறவி கிடைக்காம விலங்கு பிறவியாக போகிறானே வச்சுக்குவோம் இல்லையா? புரிதலுக்காக சொல்கிறேன், போகிறானே வச்சுக்குவோம். அப்போ இந்த அவன் செய்த புண்ணியத்தினுடைய பலன் பேங்க் பேலன்ஸ் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கும். அவன் திருப்பி என்னைக்காவது ஒரு நாளைக்கு மனுஷ பிறவி எடுப்பான்ல, அப்போ எங்கே விட்டானோ அங்கிருந்து மீண்டும் அவனுடைய தொடர்தல் ஆரம்பிக்கும். இப்போ நம்மளாம் இங்கே உட்காந்து திருமந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இது இன்னைக்கு படிச்சதுக்கான இந்த பிறவியில் தான் நம்ம எடுத்து திருமந்திரம் புக்கே எடுத்து பார்த்துருக்கோம்லாம் கிடையாது. நிச்சயமாக எப்பயோ படிச்சிருப்போம் நம்ம திருமந்திரத்தையோ இல்லை திருவாசகம் போல நூல்களையோ, ஏதோ ஒன்று இறைவனை பற்றிய நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறதுனால தான் இதெல்லாம் புரியுது. இதே வேறைய சாதாரண நிலையில் இருக்கவங்ககிட்ட போய் இது திருமந்திரமே நிறைய பேருக்கு போய் உட்காந்து அதெல்லாம் சொல்கிறாங்கப்பா ஒன்றும் புரியலப்பான்னு சொல்கின்றவர்களும் அநேக பேர் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்கிட்டே நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க, ஏதோ சொல்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் அது அப்போ தொடர்ச்சி இல்லை இந்த இடத்துல? பல பேருக்கு புரியுதுன்னா அது ஜென்மாந்திர தொடர்ச்சியானது ஏதோ ஒன்று இருக்கின்றது என்றுதான் பொருள். மாயையின் காரணமாக நமக்கு தெரியவில்லை என்றுதான் பொருள். இல்லைன்னா இந்த நூலெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் தொட முடியாது. நூலை தொட முடியாதுன்னு மட்டுமில்லை, இறைவன் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று நம்ம நம்பி வழிபடுறோம் இல்லையா, அதுவே சென்ற ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தான். இன்றைக்கும் பார்க்குறோம்ல, வேறு எவ்வளோ உலகங்களில் இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாத மனிதர்கள் என்றும் காட்டுவாசிகள் போல் எவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இல்லைங்களா? அதனால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அது பேங்க் பேலன்ஸ் மாதிரி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நம்ம சமீபத்தில் ஏதோ ஒரு வகுப்பில் சொன்னேன்னு நினைவு இருக்கு எனக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கெலாம் பணத்தை சேர்க்கறது எப்படின்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது. பணன்றதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த இடத்துல. அடுத்த தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்க்கறது எப்படின்னு தான் கற்றுக் கொடுக்கணும். புண்ணியத்தை எப்படி சேர்க்க கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா போதும், புண்ணியம் தானாக சேர்ந்துடும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாராவது எதாவது கேட்டால் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்ணும், தானம் செய்யணும், தர்மம் செய்யணும் இல்லையா? இதுபோல் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி, யாருடைய மனதும் புண்படும்படி பேசக்கூடாது. இப்படி நிறைய விஷயத்தை வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஒழுக்கம் தான் இந்த இடத்துல என்ன செய்யும், அவருடைய செயலில் அந்த ஒழுக்கத்தை செயல்படுத்தும் போது அதுதான் அந்த இடத்துல புண்ணியமாக மாறும். பேங்க் பேலன்ஸ் மாதிரி எப்பேற்பட்ட துன்பத்திலையும் அவர்களுக்கு அதுதான் துணை நின்று அவர்களை காப்பாற்றும். நீங்கள் வந்து எவ்வளோதான் பணம் சேர்த்து வச்சு இல்லையா, என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சா அது கஷ்டப்படாமல் இருக்கும்பான்னு சேர்த்து வைக்கிற பெற்றோர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய தாத்தாவும் அப்படி தான் நினச்சாரு, அவங்க ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு. நம்ம அப்பா என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, நம்ம அப்பா சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்பாவும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது சொத்து வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கஷ்டப்படாமையாக இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது ஒழுக்கம், உண்மை, சத்தியம், இதை மட்டும்தான் கற்றுக் கொடுத்தா அதுதான் இங்கு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஸோ அடுத்த தலைமுறைக்கு இதைத்தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல விதை போல் பாடலில் சொன்னார் இல்லையா, விதை மாதிரி இருந்து நமக்கு உள்ளிருந்து அந்த அன்பை வெளிப்பட வச்சு முக்தி விடுதலை எல்லாத்தையும் கொடுப்போம். இந்த நன்றி நன்றி ஐயா. நல்லது நல்லது. ஸோ ஒரு 4 நிமிடம் இருக்கு. வேறு ஏதாவது கேள்விகள்? இப்போ நான் எனக்கு 2 நாளா அந்த மாதிரி தோணுதல் இருந்துட்டே இருந்துச்சு. நான் யார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் நிறைய பக்கம் கொடுத்துருக்காங்க. ரமண மகரிஷியோட நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்துச்சு, உங்க வாயிலாக அதை கேட்கணும் அப்படின்ட்டு. நீங்க எங்களுக்கு அதை சொல்ல முடியுமாங்க? நீங்க கொடுத்துருந்தீங்க, படிக்கிறோம், இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தும் போது இன்னும் எங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக நான் கேக்குறேங்க ஐயா. நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னு கேக்குறீங்களாமா? கேக்குதுங்களா நான் பேசுறது? ஆமாங்க ஐயா. ஓகே. நேற்று தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு கதை ஒண்ணு போட்டிருந்தோம், படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கதையே நான் யார் தான். என்னம்மா படிச்சேங்க ஐயா. நீங்க நான் அது எனக்கு ஒரு உள்ள அது தோணுது இருந்துட்டு இருக்கும் போதுதான் நீங்க அந்த ஒரு
இதையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தீங்க குரூப்ல. அதேதான். ஆனாலும் உங்க வாயாக போது ஒரு சீக்கிரமா விளங்கும் அப்படின்ற ஒரு விளக்கம்னா இல்லைம்மா, எப்பயுமே எதையுமே நம்ம செயல்படுத்தும் போது மட்டும்தாம்மா தெரியும். அந்த கதையில் சொல்லப்பட்டபடி நான் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் பயிற்சி, எப்பப்பெல்லாம் நம்ம வாயிலேருந்து நான் வருதோ அந்த வார்த்தை வரும்போது இது நம்ம தானா இதுன்னு நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பித்தோம்னு வச்சுங்களேன். அப்போ நிச்சயமாக ஒரு நாள் என்ன தெரிஞ்சிடும், இது நாம தான். இப்போ எனக்கு கோவம் வந்துச்சு, நான் கோவப்பட்டேன் இல்லையா, அப்படிலாம் சொல்லுவோம் நிறையா. எனக்கு ரொம்ப கோபமாக வருது எனக்கு நீ பேசுகிறத பார்த்தா. அப்போது இந்த இடத்துல நம்ம திருப்பி உடனே பார்க்கணும். அப்போது நான் என்பது கோபமா, என்னுடைய ரூபம் கோபமா, என்னுடைய குணம் கோபமா அப்படின்னு திருப்பி பார்த்தா அது மோசமானதாச்சு, நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இந்த சிந்தனை வந்துச்சுன்னா கோபம் அடுத்து வராது இல்லைங்களா. ஸோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பொய் சொல்கிறோம். அப்போது நான் பொய் சொன்னேன், மனசு சொல்லும் உள்ளேருந்து நீ பொய் சொல்கிறடா அப்படின்னு சொல்லும். ஏன்னா இந்த இடத்துல ஏதோ சூழ்நிலை வழியாக இன்றைக்கி கலியுகம் அப்படி தான் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அலுவலகம் லேட்டாக போனோமா, ஏனப்பா லேட்டுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பொய் சொல்லணும். பஸ் இல்லை, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி தான் ஓடுது இன்றைக்கி பல பேருடைய ஆஃபீஸில். இப்போ பொய் சொல்கிறோம் இந்த இடத்துல. அப்போது பொய்யன், அப்போ நம்ம பொய்யனா அப்படின்னு நமக்கே ஒரு அசிங்கமாக இல்லை? யாராவது ஒரு நீ பொய்யண்டாப்பா, பொய் மட்டும்தான்டா சொல்லுவேன்னு யாராவது சொன்ன நமக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், உடனே கோவம் தான் வரும் இல்லையா. இப்போ நம்மளே கேட்டுக்கணும், இப்போ நம்ம பொய்யனா, பொய்யனுடைய உருவமாக இது, ஐயோ இல்லை இனிமேட்டு பொய் சொல்லக்கூடாது. இப்படி தீய குணங்கள் ஒவ்வொன்றாக வரும் பொழுதும் பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல குணங்களையும் நான் என்பது உண்டு, தீய குணங்களையும் நான் என்பது உண்டு. முதல்ல என்ன பண்ணோம், இருக்கிற தீய குணங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், நல்ல குணம் தானாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த நான் என்று சொல்லப்படுவதில் இருக்கக்கூடிய தீய குணங்கள், நான் கோவப்பட்டேன், நான் இதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, நான் பொய் சொன்னேன், இப்படி நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யவில்லை, இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஐயோ நான் இப்படியான்னு கண்ணாடியில் நம்ம மூஞ்சை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்ம யாரும் பார்க்குறதே இல்லை. இப்போ அந்த மாதிரி நான் நல்லவன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு அதை மட்டும்தான் நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கிறோமே தவிர்த்து இதை பார்க்கறது இல்லை. இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் சிறிது சிறிதாக போக ஆரம்பிக்கும். அழுக்குகள் போக ஆரம்பித்து விட்டாலே தானாகவே அந்த இடத்த சுத்தமாகிடும். இந்த இடத்துல நான் வெளில போயிட்டேன், சுத்தமே உள்ளவான்னு நம்ம சுத்தத்தை உள்ளே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே அந்த இடம் சுத்தமாகிவிடும். அதுபோல் நம்மளுடைய மனமும் நிச்சயமாக சுத்தமாகி ஒரு நாள் நான் என்ற அந்த பெரிய ஜோதியை நிச்சயமாக உறுதியாக உணரலாம். இது திருமந்திரத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டுடைய கருத்தை தான் இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். நன்றிங்க ஐயா. நல்லதும்மா.